இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்ல பெரும்பாலானவங்கள ஒரு ஏலியன் கூட்டம் கிட்ட மாட்டிட்டு இறந்து போறாங்க. ஆனா அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்காம ஹீரோவும் அவனோட குடும்பம் மட்டும் தப்பிச்சு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த ஏலியன்களுக்கு கண்ணு கிடையாது. ஆனா ஒரு சின்ன சத்தம் போட்டா கூட பல 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அந்த ஏலியன்களால அதை கேட்க முடியும். இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உலகத்துல ஹீரோ எப்படி அவனோட குடும்பத்தை காப்பாத்தினா அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன குவைட் பிளேஸ் அப்படின்ற படம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அவனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அதே சமயம் ஹீரோயின் அவங்க உடம்பு சரியில்லாத பையனுக்காக மருந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஹீரோவோட கடைசி பையன் மேல இருக்க பொம்மை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கை தவறி அதை கீழே போட்டுருவான். அதை பார்த்து அவனோட அக்கா ஓடி வந்து அந்த பொம்மை கீழே தரையில விழுகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவே பயத்தோட அதை கையில பிடிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த சின்ன சவுண்ட் கேட்டா கூட அந்த ஏலியன்கள் இங்க வந்து இந்த மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிரும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட எக்ஸிட் கேட்டுக்கு வராங்க. ஆளே இல்லாத அந்த கடையில பில் போடலாம் தேவையில்ல. அதனால அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு மொத்த ஃபேமிலியும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ அந்த கடைசி பையன் கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட வருவான். அதை பார்த்து அந்த மொத்த ஃபேமிலியும் மிரண்டு போய் ஏதோ அந்த குழந்தையோட கையில கத்தியோ இல்லனா துப்பாக்கியோ இருக்க மாதிரி பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஹீரோ ரொம்ப அமைதியா எந்த சத்தமும் போடாம அந்த பையன் பக்கத்துல போய் அவன் கையில இருக்க ஒரு ஏரோப்ளேன் பொம்மையை வாங்கி ரொம்பவே பொறுமையா அதுல உள்ள இருக்க பேட்டரியை கழட்டுவாரு. அதுக்கப்புறம் சைன் லாங்குவேஜ்லயே அந்த குழந்தை கிட்ட இது ரொம்பவே ஆபத்தான ஒரு பொருள், இதுல இருந்து பயங்கரமா சவுண்ட் வரும், அதனால இதை இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டாம், நீயே வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவன் ரொம்பவே சின்ன குழந்தை, அதனால ஹீரோ சொல்றதோ இல்லனா இங்க இருக்க ஆபத்தோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. ரொம்பவே சோகமா அங்க நின்னுட்டு இருப்பான். தன்னோட தம்பி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனோட அக்கா அங்க வந்து பேட்டரி இல்லாத அந்த வெறும் பொம்மையை மட்டும் எடுத்து தன்னோட தம்பி கிட்ட கொடுத்து இதை மட்டும் என்ன வச்சுக்கோன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. தன்னோட தம்பியை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூப்பிட்டு போறா. ஆனா அப்படி போகும்போது அந்த சின்ன பையன் யாருக்கும் தெரியாம அங்க டேபிள்ல இருந்த பேட்டரியை மட்டும் எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே எல்லாரும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த ஊர்ல யாருமே இல்ல. ஆள் நடமாட்டமே இல்லாம ஏதோ கைவிடப்பட்ட ஊர் மாதிரி இருக்கும். அவங்க நடந்து போற வழியில கூட மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா நடக்கிற சவுண்டு கேட்டு கூட அந்த ஏலியன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க எந்த வழியா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்களோ அதே வழியில ரொம்ப அமைதியா எந்த சத்தமும் போடாம வரிசையா நடந்து போயிட்டு இருப்பாங்க. முதல்ல அந்த உடம்பு சரியில்லாத பையனை தூக்கிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அதுக்கு பின்னாடி ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பொண்ணு, கடைசியா தான் அந்த குட்டி பையன் நடந்து போயிட்டு இருப்பான். அதே மாதிரி ரயில்வே ட்ராக், காடுன்னு எல்லாத்தையும் தாண்டி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பாலம் இருக்கும். அந்த பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோட முகம் திடீர்னு எதையும் ஒண்ணு பார்த்து ரொம்பவே பயத்தோட திரும்புவாரு. ஹீரோ மட்டும் இல்ல அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஹீரோ உடனே தான் தூக்கி வச்சிருந்த உடம்பு சரியில்லாத பையனை கீழே இறக்கி விட்டுட்டு கடைசியா நடந்து வந்துட்டு இருந்தா அந்த சின்ன பையனை நோக்கி ஓடுவான். ஏன்னா அந்த சின்ன பையன் கையில வச்சிருந்த ஏரோப்ளேன் பொம்மையில இருந்து பயங்கரமா சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த சவுண்ட் கேட்டு எந்த ஏரியும் இங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ள அவனை காப்பாத்தணும்னு ஹீரோ தலை தெறிக்க ஓடுவான். அதே நேரம் ஹீரோயினுக்கு அழுகையே வருது. ஆனா சத்தம் போட்டு அழுதுட கூடாதுன்னு சொல்லி வாயில கை வச்சு முடிப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த பொண்ணும் அழுக வந்தாலும் ஹீரோயின் ஓடி வந்து அவங்க பொண்ணோட வாயையும் பொத்திப்பாங்க. ஹீரோ அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். ஆனா கடைசி நேரத்துல அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்த ஏலியன் வந்து அந்த சின்ன பையனை அடிச்சு அவனோட உடம்பு பீஸ் பீஸா போகுது. தன்னோட கண்ணு முன்னாடியே பையன் இருந்தும் அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஹீரோ பயங்கர சோகமாகறான். அங்க கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு காட்டு பகுதிக்குள்ள எந்த சத்தமும் போடாம ரொம்பவே பாதுகாப்பா ஒரு வீடு கட்டி அங்கதான் ஹீரோ தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்காம ஹீரோவும் அவனோட குடும்பம் மட்டும் தப்பிச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான். ஏன்னா ஹீரோக்கு அந்த ஏலியனை பத்தி எல்லாமே தெரியும். அதோட வீக்னஸ் என்ன, எப்படி அதை கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி அதை பத்தி ஹீரோ பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருப்பான். ஏன்னா அந்த ஏலியனுக்கு கண்ணு கிடையாது. நம்ம போடுற சவுண்டை வச்சுதான் அது நம்ம தேடி பிடிச்சு கொலை பண்ணும். ஒரு ஏரியால எத்தனை ஏலியன் இருக்கும், அதுங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்னு சொல்லி ஹீரோவோட முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை சுத்திலும் ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களும் நிறைய டிராப்புகளும் செட் பண்ணிருப்பான். என்ன காரணம் கொண்டு அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கவனமா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட ஒரு பழைய ரேடியோ இருக்கும். அதன் மூலியமா இந்த உலகத்துல வேற யாராவது இந்த ஏலியனோட வீக்னஸ பத்தியோ இல்லனா இதை எப்படி அழிக்கிறதுங்கிறத பத்தியோ யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி மற்ற மக்கள் கூட கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிடுறோம். ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் யாரு கூடயும் கனெக்ட் பண்ண முடியல. ஹீரோ இருக்க வீட்டு பேஸ்மெண்ட்ல ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணி உள்ள இருந்து எந்த சத்தமும் வெளியில கேட்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பேஸ்மெண்ட்டை ரெடி பண்றாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல தான் சமைக்கிறது சாப்பிடுறதுன்னு எல்லாமே. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா இங்க இருக்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பசங்க. அவங்க கிட்ட அழக்கூடாதுன்னு இல்ல சவுண்ட் போடக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க. ஆனா பிறக்க பிற குழந்தைக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்த உடனே அழுகதான் செய்யும். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி பெயின் கண்டிப்பா ஹீரோயினால தாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ஹீரோயின் கத்துவாங்க. அதனால ஹீரோயின் டெலிவரி டைம்ல சவுண்ட் போட்டாலும் வெளியில கேட்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூமை சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிறக்க பிற குழந்தை அழுதாலும் வெளியில கேட்காத மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ள அந்த குழந்தை சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் டியூப்னு எல்லாமே ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு இப்ப இறந்து போன பையனோட ஞாபகமும் வருது. அதனால எப்பயுமே தன்னோட குடும்பத்துக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. என்ன எந்த காரணம்
இருந்தும் தன்னோட குடும்பத்துல இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கவனமா இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ தெரியாத்தனமா அங்கிருந்து ஒரு லேம்ப அந்த சின்ன பையன் தட்டி விட்டுருவான். அந்த சவுண்ட் கேட்டு வெளியில இருந்த ஏலியன் இவங்கள போட்டு தள்ளுறதுக்காக உள்ள வரும். எப்படியோ சத்தம் போடாம அதை சமாளிச்சு எல்லாருமே உயிர் தப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பொண்ணுக்கு சரியா காது கேட்காது. அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு ஹியரிங் எய்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் கிட்ட இருக்க பொருளை வச்சு ஹீரோ அதை ரெடி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. சரியா வேலை செய்யல. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோவோட பொண்ணுக்கு அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல அந்த பொம்மையை எடுத்து தன்னோட தம்பி கிட்ட கொடுக்காம இருந்தா இந்நேரம் அவன் உயிரோட இருந்திருப்பான். அந்த ஏலியன் கிட்ட மாட்டி இறந்திருக்க மாட்டான்னு சொல்லி தன்னோட தம்பி இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருப்பான். அது மட்டும் இல்லாம தம்பி இறந்து போனதுனாலதான் நம்ம மேல அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல. அதனாலதான் எப்பயுமே தான் கூட கோவப்பட்டுட்டே இருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருப்பா. அதனாலயே அப்பப்போ அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் சின்ன சின்ன சண்டைகளும் வந்துட்டு இருக்கும். அதே நேரம் ஹீரோயின் கேலண்டர்ல அவங்களோட டெலிவரி டேட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு தேவையான எல்லா மெடிசனும் அவங்களே பார்த்துப்பாங்க. அதே நேரம் ஹீரோவோட பையனை காட்டுறாங்க. இந்த பையன் ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டவன். பெருசா எந்த பிரச்சனைக்கும் போகாம முடிஞ்ச அளவுக்கு தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு எதுக்கு எடுத்தாலும் ரொம்பவே பயப்படுவான். இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுனா கூட தன்னோட அப்பா கூட வராம வெளியில போகவே மாட்டான். ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எப்படியாவது வேட்டையாடுறத கத்துக் கொடுக்கணும். நமக்கு அப்புறம் இந்த பையன் தான் இந்த ஃபேமிலியை வழிநடத்தி கூட்டிட்டு போகணும். அதனால அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவனுக்கு கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோ அந்த சின்ன பையனை வேட்டையாடுறதுக்கு போலான்னு சொல்லி கூட கூப்பிட்டு போவாரு. அவங்க 2 பேரும் அப்படி வெளியில வரும்போது ஹீரோயினோட பொண்ணு என்ன கூப்பிட்டு போங்க, வேட்டையாடுறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு துணையா நீருன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு வேட்டையாடுறதுக்காக போவாரு. ஆனா அதை கூட இந்த பொண்ணு தப்பா தான் நினைச்சுப்பா. நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்ல போல, அதனாலதான் அப்பாவுக்கு நம்மள பிடிக்கலான்னு சொல்லி ரொம்பவே சோகமா அவளோட ரூமுக்கு வந்து ஹீரோ நேற்று நைட்டு பண்ண ஹியரிங் எய்ட் எடுத்து காதுல போட்டு பாப்பா. ஆனா அது இப்பயும் வேலை செய்யாது. அதனால இன்னும் சோகமாகி பேக்ல தனக்கு தேவையான சில பொருட்கள் எடுத்துட்டு ஹீரோ இந்த பொண்ணு அம்மாவுக்கு உதவியாருன்னு சொல்லிட்டு தான் வேட்டையாட போயிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் பெருசா கண்டுக்காம பேக் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு எங்கேயோ போவாங்க. அதே நேரம் பேஸ்மெண்ட்ல ஹீரோயின் ஒரு மூட்டையில எல்லா குப்பைகளையும் எடுத்து போட்டு பேஸ்மெண்ட் படியில இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது ஒரு ஆணி அந்த படியில அடிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆணில மூட்டை மாட்டிட்டதால ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. அவங்க அப்படி இழுத்ததுனால அந்த ஆணி திரும்ப நேராகுது. ஆனா அதை கண்டுக்காம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவாங்க. அதே நேரம் காட்டுல வேட்டையாடிட்டு இருக்க ஹீரோவையும் பையனையும் காட்டுவாங்க. 2 பேரும் வேட்டையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏலியன் போற சவுண்ட் கேட்கும். அதை கேட்ட உடனே அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவான். அதை கேட்ட அப்பாவும் பையனை சமாதானப்படுத்தி இங்க பாரு, எனக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியை வழிநடத்த போறது நீதான், அதனால உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி பக்கத்துல இருந்த ஒரு அருவி கூட்டிட்டு போய் ஏற்கனவே ஒரு இடத்துல பயங்கரமா சவுண்ட் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எவ்வளவு சவுண்ட் போட்டாலும் அது தனியா கேட்காது அப்படின்னு சொல்லி அந்த அருவிக்கு பக்கத்துல நின்று பயங்கரமா கத்துவாரு. ஆனா இந்த முறை அங்க எந்த ஏரியும் வரல. ஏன்னா ஏற்கனவே அருவி விழுந்துட்டு இருக்க சவுண்ட் கேட்டுட்டு இருக்கிறதுனால ஹீரோ போட்ட சவுண்ட் தனியா கேட்கல. இந்த மாதிரி சில விஷயங்கள பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க பிடிச்ச மீன்களை எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் வீட்டை விட்டு வெளியில போனா அந்த பொண்ணை கட்டுறாங்க. அவ எங்க வந்திருக்கான்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஏலியன் கிட்ட மாட்டி இறந்து போயிரும். அந்த சின்ன குழந்தை இறந்து போன இடத்துக்கு வந்து கடைசியா அவன் கையில வச்சிருந்த ஏரோப்ளேன் பொம்மையில சவுண்ட கட் பண்ணிட்டு வெறும் லைட் மட்டும் எரியற மாதிரி பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வயசான ஆளுன்னு இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல அவங்களோட மனைவி ஏலியன் கிட்ட மாட்டி இறந்து போன உடம்பு இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே பயந்து தன்னோட மனைவி இறந்து போனதுனால அந்த வயசானவரும் சத்தம் போட்டு அந்த ஏலியனை கூப்பிட்டு அதோட கையிலேயே தானும் இறந்து போயிடலாம்னு சொல்லி ரெடியா நிப்பாரு. ஹீரோ அந்த வயசானவர்கிட்ட தயவு பண்ணி எதுவும் பண்ணிடாத, நானும் என்னோட பையனும் இந்த இடத்த விட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த வயசானவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சுவோம். ஆனா அந்த வயசானவரும் ஹீரோ சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம கத்துறதுக்கு ரெடியாவாரு. அதை பார்த்த உடனே ஹீரோ தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுவான். அதே சமயம் ஒரு கத்துன சவுண்ட் கேட்ட உடனே காட்டுக்குள்ள இருந்து அந்த ஏலியன் ஓடி வந்து வயசானவரோட தலையை துண்டாக்கி கொலை பண்ணுது. அதை பார்த்த உடனே ஹீரோவோட பையன் பயங்கரமா அழுவான். அதை பார்த்த உடனே ஹீரோவோட பையன் ரொம்பவே பயந்து அவனும் கத்த போவான். ஹீரோ உடனே அவரோட கையை வச்சு பையனோட வாயை பத்திட்டு என்ன நடந்தாலும் சவுண்ட் போடக்கூடாது, அதுதான் இங்க இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ரூல், அதை எப்பயுமே நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூப்பிட்டு போவாரு. அதே நேரம் ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் வருது. இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் தான் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி எவ்வளவு சவுண்ட் கேட்டாலும் ஓரளவுக்கு சவுண்ட் வெளியில கேட்காம மொத்தமா சீல் பண்ணிருப்பாங்க. அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி பேஸ்மெண்டோட கதவை ஓபன் பண்ணி ஸ்டெப்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஆணி இருந்திருக்கும். அதை ஹீரோயின் பார்க்காம வந்திருப்பாங்க. கையில ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு பேஸ்மெண்ட் நோக்கி அந்த படியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஆணிலே காலை வச்சிருவாங்க. வழியில ஹீரோயினால கத்த கூட முடியல. கீழே விழுந்துட கூடாதுன்னு சொல்லி கையில இருக்க போட்டோ ஃப்ரேமை கீழே போட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்தாம அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா கையில இருந்த ஃப்ரேம் கீழே விழுந்ததுனால அங்க சவுண்டும் கேட்டுரும். அந்த சவுண்டை கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏலியன் அங்க வந்துரும். கண்டிப்பா அதுகிட்ட மாட்டி நம்ம இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு சத்தம் போடாம ஆணில மாட்டி இருக்க தன்னோட காலை எடுத்துட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் அங்க இருந்த ஒரு அலாரம் கிளாக்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு செல்ஃபுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுப்பாங்க. அதே சமயம் அந்த ஏலியனும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துரும். அவ்வளவுதான் ஹீரோயினா போட்டு தள்ள போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் வச்சு அந்த அலாரம் அடிக்குது. அலாரம் சவுண்ட் கேட்ட உடனே ஏலியன் அந்த திசையை நோக்கி
நோக்கி போயிடும். அந்த கேப்ப பயன்படுத்தி ஹீரோயின் ஓடி வந்து ஒரு பாத்ரூம்குள்ள மறைஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஏலியன் இருக்குன்னு சொல்லி வெளியில இருக்கவங்களுக்கு சிக்னலும் கொடுக்கணும். அதனால அங்கிருந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வெளியில இருந்த எல்லா லைட்டுமே ரெட்டா மாறுது. வீட்டை சுத்துல இருக்க லைட் ரெட்டா மாறினா உள்ள ஏதோ ஆபத்துன்றது மத்த எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் ஹீரோ அந்த பையனும் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருவாங்க. வெளியில ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள ஏதோ பிரச்சனைன்றதையும் ஹீரோ புரிஞ்சுப்பான். அதனால ஹீரோ அவனோட பையன் கிட்ட நம்ம வீட்டுக்கு பின்னாடியும் நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீ அதை போய் பத்த வைக்கணும். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வானத்துல போய் வெடிக்கும் போது அந்த சவுண்ட் கேட்டு எல்லா ஏலியன்களும் அதை நோக்கி ஓடி போயிடும். கண்டிப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போய் அந்த ஃபயர் ஒர்க்ஸை பத்தவை, நான் உள்ள போய் என்னோட அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் அந்த பையன் ரொம்ப பயப்படுவான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் உனக்கு தைரியம் சொல்லி உன்னால கண்டிப்பா முடியும், நான் உன் கூட இருக்கேன், எதுக்கும் பயப்படாம போன்னு சொல்லி அந்த பையனை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோ ரொம்ப அமைதியா சத்தம் போடாம அந்த வீட்டுக்குள்ளேயும் வருவாரு. அதே நேரம் ஹீரோயின் அங்கிருந்த ஒரு பாத்டப்ல டெலிவரி பெயின் தாங்க முடியாம அதே நேரம் கத்தவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களால சுத்தமா முடியல. பிளட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. வலியை தாங்க முடியாம கத்தவும் முடியாம மரண வேதனையில இருப்பாங்க. எப்படியோ கொஞ்ச நேரம் சமாளிப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினால சுத்தமா முடியாம கத்தியே ஆகணுன்ற நிலைமையில இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு பக்கத்துல அந்த ஏலியன் வந்துடும். இதுக்கு மேல சுத்தமா முடியாது, கத்தி தான் ஆகணும்னு சொல்லி கத்துறதுக்காக அவங்க வாய் எடுக்கும்போது அதே நேரம் கரெக்டா அந்த சின்ன பையன் ஓடி போய் அந்த ஃபயர் ஒர்க்ஸையும் பத்த வச்சிருவான். அங்கிருந்த எல்லா பட்டாசுகளும் வானத்துல போய் வெடிக்கும் போது அந்த சவுண்ட் கேட்டு எல்லா ஏலியனும் அந்த பட்டாசு வெடிக்கிற திசையை நோக்கி ஓடும். வானத்துல ஏகப்பட்ட பட்டாசுகள் வெடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட பொண்ணும் அங்கிருந்து வீட்டை நோக்கி ஓடிடுவாங்க. இப்போ அந்த சின்ன பையன் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பத்த வச்சுட்டு எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாம அங்கிருந்த சோளக்காட்டுக்குள்ள தலசரிக்க ஓடிட்டு இருப்பான். கண்ணும் முன்னும் தெரியாம ஓடி வந்ததுனால அங்க நின்னுட்டு இருந்த ஒரு வண்டியில இடிச்சு கீழே விழுவான். அதே நேரம் ஹீரோ இப்ப புதுசா பிறந்த குழந்தையையும் ஹீரோயினையும் காப்பாத்தி பக்கத்துல இருந்த இன்னொரு பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போய் அந்த குழந்தை அழுகுறதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள வச்சு அந்த குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டு ஹீரோயினையும் அந்த குழந்தையும் அங்க பத்திரமா வச்சுட்டு வெளியில இப்ப ஆபத்துல இருக்க பசங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வர்றோம். ஆனா ஹீரோ அப்படி மேல வரும்போது அங்கிருந்து ஒரு பைப் லைன் உடஞ்சு ஹீரோயினும் அந்த குழந்தையும் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு இருக்கும். அதை கவனிக்காம ஹீரோ அங்கிருந்து போறான். அதே நேரம் அக்கா தன்னோட தம்பியை காணும்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள தேடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு டார்ச் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயத்தோட தம்பி அங்க இருக்கானான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு ஏலியன் போயிட்டு இருக்கு. அதனால ரொம்பவே அமைதியா எந்த சத்தமும் போடாம சைலண்டா அங்கேயே உட்காந்துப்பாங்க. ஆனா அக்கா காதுல போட்டிருக்க ஹியரிங் எய்ட்ல இருந்து ஹை ஃப்ரீக்வன்சில ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டா அக்காவால கேட்கவே முடியாது. காது பயங்கரமா வலிக்கும். ஆனா இருந்தாலும் கத்தவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த ஏலியனை காட்டுறாங்க. அந்த ஏலியனுக்கும் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு கட்டத்துல இவங்களை விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அக்கா ஓடி வந்து தம்பியை காப்பாத்தி பக்கத்துல ஒரு உயரமான டவர் இருக்கும். அது மேல ஏறி நெருப்பு கொளுத்தி விட்டு ரெண்டு பேரும் அங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அதே நேரம் பேஸ்மெண்ட்ல பைப் லைன் உடைஞ்சு தண்ணி கொட்டிட்டு இருக்கும். அந்த தண்ணி கொட்டுற சவுண்ட் கேட்டு ஒரு ஏலியன் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடும். அம்மா மயக்கத்துல இருந்து எழுந்து தன்னோட குழந்தை எங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைய வச்சிருக்க அந்த பெட்டி தண்ணியில மிதந்துட்டு அந்த ஏலியன் பக்கத்துல தான் போயிட்டு இருக்கும். அதே நேரம் இப்ப டவர்ல உட்கார்ந்துருக்க அக்காவும் தம்பியும் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. என்ன அக்கா நான் இங்க இருந்து அப்பாவுக்கு உதவி பண்ண போறேன்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் அக்காவை தடுத்து அப்பா நம்மளாம் இங்கே தான் இருக்க சொன்னாரு, அதனால நம்ம இங்க இருந்து போக கூடாது, ஒழுங்கா நான் சொல்றத கேளுன்னு சொல்லி சைகை மொழியிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டவர்ல இருந்த ஒரு டோர் உடஞ்சு தம்பி தவறி அங்கிருந்து கீழே விழுந்துருவான். ஆனா அந்த டோர் உடஞ்சதுல ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டு பேஸ்மெண்ட்ல அம்மாவையும் அந்த சின்ன குழந்தையும் அட்டாக் பண்றதுக்காக வந்த ஏலியன் அவங்கள விட்டுட்டு இப்ப அந்த சவுண்ட் கேட்ட இடத்த நோக்கி ஓடி போயிட்டு இருப்பான். அந்த ஏலியன் ஓடி வர சவுண்ட் ஹீரோவுக்கும் கேட்டிருக்கும். அப்ப கண்டிப்பா நம்ம பசங்களை அட்டாக் பண்ணதான் அவன் போயிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுட்டு அங்கிருந்து தலத்தறிக்க ஓடி வராரு. அதே சமயம் ஏலியன் இங்க வந்து தம்பியை அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது மறுபடியும் அக்காவோட ஹீரிங் எய்ட்ல இருந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டு அந்த ஏலியன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி தம்பியை அட்டாக் பண்ணாம அங்கிருந்து ஓடி போயிடும். அதுக்கப்புறம் தம்பியை காப்பாத்தி ரெண்டு பேரும் கீழே வரும்போது கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துருவான். ஒரு வழியா நம்ம பசங்களை காப்பாத்தியாச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் மறுபடியும் அங்க வருது. அதனால தன்னோட பசங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல இருந்து ஒரு பிக்கப் ட்ரக்குள்ள போய் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு கம்பி எடுத்து ரொம்பவே அமைதியா அந்த ஏலியன் அடிக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது ஏலியன் ஹீரோவை அட்டாக் பண்ணுது. தன்னோட அப்பாவை அந்த ஏலியன் போட்டு தள்ளிடுச்சுன்னு சொல்லி பயங்கர கோவத்துல காருக்குள்ள உட்காந்துருந்த பையன் டோரை ஓபன் பண்ணிட்டு அப்பான்னு சொல்லி ரொம்ப அழுவான். இந்த சின்ன பையன் கத்துன சவுண்ட் கேட்ட உடனே அந்த ஏலியன் ஹீரோவை விட்டுட்டு இந்த சின்ன பையனை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து நின்று சைகை மொழியிலேயே அந்த பொண்ணு கிட்ட நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை பார்த்து பயங்கரமா கத்துவான். அதனால அந்த ஏலியன் இந்த பசங்களை விட்டுட்டு திரும்ப ஹீரோ கிட்ட போய் அவனை போட்டு தள்ளுது. நம்ம கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா அழுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா கொஞ்சம் கூட சத்தம் போடாம அழணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஏலியனை ஏமாத்திட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட அம்மா கிட்ட வந்து சேர்றாங்க. எல்லாருமே இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ புதுசா பிறந்த அந்த சின்ன குழந்தையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மூணு பேருமே கதறி கதறி அழுவாங்க. இப்போ பிறந்த குழந்தை அந்த சின்ன பையனோட கையில தான் இருக்கும். அதே சமயம் அந்த ஏலியனும்
ஏலியனும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வருது. 4 பேருமே எந்த சவுண்டும் போடாம ரொம்பவே அமைதியா நிப்பாங்க. இருந்தாலும் அந்த ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி புதுசா பிறந்த அந்த குழந்தைய கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கும். அதனால ஹீரோயின் கையில ஒரு ஷாட்கன் எடுத்து ஒருவேளை குழந்தை பக்கத்துல போனா சுட்டுறலாம்னு சொல்லி ரெடியா நிப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு போர்டுல தன்னோட அப்பா அந்த ஏலியனை பத்தி எழுதி வச்சிருந்த எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுல அந்த ஏலியனோட வீக்னஸ் என்னன்றதையும் எழுதி வச்சிருப்பாரு. என்னன்னா இந்த பொண்ணோட ஈரங்கீட்ல இருந்து வர ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு அந்த ஏலியனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால சரியா யோசிக்க முடியாம கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும்னு அதுல போட்டிருக்கு. அதனால உடனே அந்த பொண்ணு கையில அந்த ஹீரிங் எய்ட் எடுத்து ஆன் பண்ண உடனே அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்டு அந்த ஏலியன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். இந்த ஏலியனை கண்டிப்பா போட்டு தள்ளிடணும்னு சொல்லி அந்த ஹீரிங் எய்ட் எடுத்து அங்க இருந்த ஸ்பீக்கர் பக்கத்துல வைப்பாங்க. அந்த ஏலியன் இந்த சவுண்ட் கேட்க முடியாம அங்கேயும் இங்கேயும் போய் மோதி ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். ஆனா என்ன பிரச்சனை, இப்ப மயங்கி தான் விழுந்திருக்கு. ஆனா இன்னும் இறந்து போகல. ஒருவேளை இந்த ஏலியன் மயக்கத்துல இருந்து எழுந்தா நம்ம குடும்பத்தை விடாதுன்னு புரிஞ்சுட்டு ஹீரோயின் கையில வச்சிருந்த கன் எடுத்து அந்த ஏலியனோட தலையிலேயே சுட்டு கொலை பண்றாங்க. அந்த ஏலியனை போட்டு தள்ளிட்டு சிசிடிவி பார்க்கும்போது காட்டுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட ஏலியன்கள் இந்த வீட்டு நோக்கி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்துல இருந்த கன்னை லோட் பண்ணி சிசிடிவி பார்த்துட்டு அப்படியே திரும்பி தன்னோட பொண்ணை பார்ப்பாங்க. பொண்ணும் பக்கத்துல இருந்த ஸ்பீக்கர்ல ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு கையில இந்த ஹீரிங் எய்ட் எடுத்துட்டு ரெடியா நிப்பா. ஹீரோயினும் கையில வச்சிருந்த கன்னை ஃபுல்லா லோட் பண்ணிட்டு எவ்வளவு ஏலியன் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்னோட கணவரை கொன்ன ஏலியன்களை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லி பயங்கர கெத்தா ஹீரோயின் கன்னோட நின்று இருக்க மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இப்போ அந்த ஏலியனோட வீக்னஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால எவ்வளவு ஏலியன் வந்தாலும் ரொம்பவே அசால்ட்டா அதை போட்டு தள்ளி தன்னோட குடும்பத்தை ஹீரோயின் காப்பாத்திடுவாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.